வருகிற சட்டமன்ற தேர்தலில் சூழலுக்கு ஏற்ப சரியான முடிவு எடுக்கப்படும் என முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்திருக்கிறார். பொதுக்குழுவில் பேசிய அவர் அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். முதலமைச்சர் ஜெயலலிதா பேச்சின் முக்கிய சாராம்சங்கள் என்ன என்பது குறித்து எமது செய்தியாளர் பாஸ்கரன் தரும் நேரடி தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். பாஸ்கர், வணக்கம். பொதுக்குழுவில் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆற்றிய உரையில இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான சில விஷயங்கள் என்னென்ன சொல்லுங்க. அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு ஒரு 1.5 மணி நேரம் நடைபெற்றது. பொதுக்குழுவில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு அதிமுக 37 இடங்களில் வெற்றி பெற்றதாகவும் அது அப்போது சூழ்நிலைக்கேற்ப எடுக்கப்பட்ட முடிவு என்று தெரிவித்தார். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சூழ்நிலைக்கு ஏற்ப சரியான முடிவு எடுக்கப்படும் என்றும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்தார். மீண்டும் அதிமுக ஆட்சியை பிடிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். செம்பரம்பாக்கத்திலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்ட தொடர்பாக பலமுறை தமிழக அரசு விளக்கம் அளித்தும் எதிர்க்கட்சிகள் பொய் பிரச்சாரம் செய்வதாகவும் தன்னுடைய உரையில் பதிவு செய்தார். தமிழக அரசு அனைத்து துறைகளிலும் முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் தமிழகத்தில் மின்வெட்டு இல்லை என்ற கருத்தையும் முன்வைத்தார். தொடர்ந்து திமுகவுடைய பொருளாளர் மு.க. ஸ்டாலினுடைய நமக்கு நாமே பயணத்தை சுட்டிக்காட்டி பேசிய தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா திராவிட முன்னேற்ற கழக அரசு நெய்வேலி, காவிரி, முல்லை பெரியாறு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் தமிழக அரசுக்கு இழைத்த துரோகத்தை மக்கள் மறந்துவிட மாட்டார்கள் என்றும் கருத்தை முன்வைத்தார். அதிமுக அரசு மக்களுக்கு எந்தவிதமான பாதகத்தையும் செய்யவில்லை என்றும் தன்னுடைய உரையில பதிவு செய்தார். பாஸ்கர், இப்ப இந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட முக்கிய தீர்மானங்கள் என்ன பாஸ்கர்? செயற்குழு மற்றும் பொதுக்குழுல 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முக்கிய தீர்மானங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஜல்லிக்கட்டுக்கு மத்திய அரசு உடனடியாக அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும். தமிழகத்தில் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு நடைபெற அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் வெள்ள பாதிப்புக்கு உரிய இழப்பீட்டுத் தொகையை வழங்க மத்திய அரசு முழுமையான நிவாரண தொகையை வழங்க வேண்டும் என்றும் மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழக மீனவர் பிரச்சனையில் நிரந்தர தீர்வு ஏற்பட வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தையை உடனடியாக தொடங்க வேண்டும் என்று இந்த தீர்மானமாகவும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் தொடர்பான வியூகங்களும் தேர்தல் தொடர்பான முடிவுகளையும் எடுப்பதற்கான அனைத்து அதிகாரங்களையும் அதிமுக பொதுச் செயலாளருமான தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா அவர்களுக்கு வழங்கி தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்களை 6வது முறையாக முதலமைச்சராக தேர்ந்தெடுப்பதற்காக அனைத்து நடவடிக்கையும் எடுப்பதற்கான சூழ்நிலையும் தீர்மானமாக நிறைவேற்றி 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன.